ஹாரூன் ரஷீத் பாஷாவை பற்றி ஒரு செய்தி வருது. அவருடைய சபைக்கு ஒருத்தர் வந்தாராம், ஒரு பெரியவர், பார்ப்பதற்கு நல்ல தோற்றமுடையவர், நல்ல மனிதர். வந்த உடனே ஹாரூன் ரஷீத் பாஷா கேட்ட, பெரிய மகா சக்கரவர்த்தி அவர், அப்பாசிய ஹலீஃபாக்கள் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் பாஷா. இப்போ அவர் சொன்னாரம்மா, நீங்கள் ஏதாவது எனக்கு உபதேசம் செய்யணும், நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுங்கள், நான் கேட்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டாராம், நாளைக்கு மறுமையில் உனக்கு ரொம்ப கடுமையான தாகம் இருக்குது, ஆனால் தண்ணி எங்கேயுமே கிடைக்கல, ரொம்ப டிமாண்டாக இருக்குது தண்ணி, ஆனால் உனக்கு தாகம் தீரலை, உனக்கு தண்ணி வேணும், என்ன செய்வ நீ அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், என் ஆட்சியில பாதியை கொடுத்தாவது ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிருவேன், என் ஆட்சியை பாதியை கொடுத்தாவது நான் தண்ணியை வாங்கி குடிச்சிருவேன் ஒரு டம்ளர். சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து கேட்டாராம், குடிச்ச தண்ணி வெளியாகலை, உள்ள குடிச்சல அந்த தண்ணி சிறுநீர் வழியா வெளியே போகணுமா கூடாதா? உள்ள தேவையான மினரல்ஸ் எல்லாம் உடம்புக்கு போயிட்டு எதுவெல்லாம் உடம்பிலே கெட்டதாக இருக்கிறதோ கழிவாக இருக்கிறதோ அதுவெல்லாம் சிறுநீர் வழியாக வெளியேறணும், வெளியேற மாட்டேங்குது, பெரிய கஷ்டமா இருக்கு, அதுல என்ன செய்வேன்னு கேட்டாராம். எப்படியாவது மருத்துவர்கள் வச்சு முயற்சிப்பேன், கிடைக்கல, என்ன செய்வேன், என் ஆட்சியில பாதியை கொடுத்தாவது நான் என்னுடைய உள்ள போன தண்ணியை வெளியேற்றுறதுக்கு என்ன வழி உண்டோ அதற்கான ஏற்பாடு உண்டோ செய்வேன். உடனே அந்த பெரியவர் சொன்னாராம், பார்த்துக்கப்பா, உன் மொத்த ஆட்சியும் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு, முடிஞ்சு போச்சு. உன் மொத்த ஆட்சி எதுக்கு தான் சமம்? ஒரு டம்ளர் தண்ணீருக்கு தான் சமம். அல்லாவை பயந்து அல்லாவுக்கு நன்றியோடு வாழ்ந்து கொள். எல்லாம் இருக்கு, என்கிட்ட கார் இருக்குது, நல்லா படிச்சிருக்கேன், நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் போதுமான அளவுக்கு சொத்து இருக்குது, என்ன வேணாலும் பார்த்து அப்படின்ற மனப்பால் குடிச்சிட வேண்டாம். எல்லாமே ஒரு டம்ளர் தண்ணியில தான் இருக்குது. எல்லாத்துக்குமே பாடம் இது, எல்லாத்துக்கும், எனக்கும் பாடம் உங்களுக்கும் பாடம். ஒரு டம்ளர் தண்ணி தான், உள்ள போகிறனாலும் பிரச்சனை, போன தண்ணி வெளியே வரலனாலும் பிரச்சனை. எனவே அல்லாவை பயந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து அல்லாவுக்கு நன்றி சொல்லு என்று சொன்னார்கள் அந்த பெரியவர் என்பதாக நாம் வரலாற்றை பார்க்கிறோம். அன்பர்களே, குறைவாக என்ன கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், நிறைவாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்மள பழக்கம் என்ன தெரியுமா? எது நமக்கு கம்மியா கிடைச்சதோ அல்லது எது கிடைக்கலையோ அதை நினைச்சு அங்கலாய்ந்து கொண்டே இருப்போம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அதை பத்தி புலம்பி தள்ளுவோம். எப்படிங்க இருக்கிறீங்கன்னு யார்ட்டையா கேளுங்களேன். இங்க அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சிறப்பா சொன்னீங்க, வெளியே கேட்டு பாருங்க, எங்க ஜரத் முதுகு வலி, மூட்டு வலி, அங்க வலி, இங்க வலி, கடையில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை என்று நமக்கு எதுவெல்லாம் குறையோ அதை மட்டுமே வெளிப்படுத்துவோம், நிறையின் பக்கத்தை பார்க்கவே மாட்டோம். அன்பர்களே, எது கிடைக்கிறதோ அது குறைவானாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் நிறைவாக தருவான். பாருங்கள், ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸ் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டோடய ஒருத்தர் போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கையில கொஞ்சம் பேரிச்சம்பழம் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து அவர் கையில கொடுத்தாங்க. ஒரே ஒரு பேரிச்சம்பழம், இதை வாங்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டார். அதை என்ன செஞ்சாரு? வாங்கி கொடுத்தது நீங்களும் நானும் அல்ல, இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்கியிருக்கலாம், அவர் ஒன்றை வச்சு எப்படி என்ன ஏதாவது யானை பசிக்கு சோள புரியன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கதையா இருக்குன்னு நினைச்சு கொடுத்துட்டாரு திருப்பி. ரசூல் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர் போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்தார், அதே மாதிரி ரசூல்லா கொடுத்தாங்க ஒரு பழத்தை எடுத்து கையில. அவர் ரொம்ப பவ்யமா குனிஞ்சு வாங்கிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்றாங்க, கொடுத்தது உங்களுக்கான சின்ன பழமா இருந்தாலும் தர்றது அல்லாஹ்வின் தூதர், எனவே ரொம்ப மரியாதையா வாங்கினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உள்ள உம்மு சலமா ரதியல்லாஹு ஒரு பிள்ளையை அனுப்பி ஒரு 40 திர்ஹம் கையில் இருக்கு, வாங்கிட்டு வாங்கினாங்க. உள்ள உம்மு சலமா அம்மாட்ட 40 தங்க காசு இருக்கு, வாங்கிட்டு வாங்கினாங்க. அந்த புள்ள போய் வாங்கிட்டு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை ரொம்ப அருமையா வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்ல, அவர் கொடுத்தாங்க. நீ அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுனால அல்லாஹ் உனக்கு கொடுத்த கிஃப்ட் இதுன்னாங்க. கிடைச்சது கொஞ்சம் தான் நினைச்சு நீ அங்கலாயவில்லை, நீ வருத்தப்படல, நீ அதை நினைச்சு புலம்பல, இதை வச்சு என்னத்தை பண்றது அப்படின்னு நினைக்கல. ரசூல் கொடுத்துருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி வாங்கிட்டல்ல, அல்லாஹ் உனக்கு 40 திருப்பி தர்றான். நீ சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்குற 40 அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. மா நஅமல்லாஹு அலா அப்தின் நிஅமா ஃபகால அல்ஹம்துலில்லாஹ் இல்லா கானமா உஅதிய கஸீரம் மிம்மா உகித. அல்லாஹ் எந்த ஒரு அடியானுக்கு தன் புறத்திலிருந்து ஒரு அருளை கொடுக்கிறானோ அதை வாங்கி கொண்டு அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் கொடுத்ததை விட அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான். என்ன கிடைத்ததோ அதை விட அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான். இதுதான் பழக்கம். இந்த உயர்ந்த பண்பு முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் விரும்புகிறது. எனவே சொர்க்கத்தினுடைய சொர்க்கவாதிகளின் பேச்சாகும் மூச்சாகும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில
உங்க அல்ஹம்துலில்லாஹ்வை நீங்க பேச்சாகவும் மூச்சாகவும் அமைத்து கொண்டால் உங்களுக்கும் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை போய் சென்றடைய முடியும் என்கின்ற அழகிய விஷயத்தை அல் குர்ஆனிலே சூரா யூனுஸ் என்கின்ற அத்தியாயத்தின் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு அல்லாஹ் எடுத்து எம்புகிறான். இன்ஷா அல்லாஹ் சொல்லலாமா எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. முழுமையாக அவனை விளங்கி நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்குவானாக.